ஐயா. ஏய், எங்கடா போன? உன்னை வீட்டுக்கு வர வைக்கணும்னா ஃபோன் பண்ணி கூப்பிடணுமா? ஐயா, என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு ஓடி போனாலே, அவ வள்ளியோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சவால் விட்டு பத்திரிக்கையில பேட்டி கொடுத்துருக்கா. டேய் ரஞ்சித், அந்த பேப்பரை கொடுறா. இந்தா, நீயே படி. இல்லையே, அத்தை இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. பாத்தியா பாத்தியா எவ்வளவு தைரியம் இருந்தா அவ இப்படி ஒரு பேட்டி கொடுப்பா. இங்க பாரு வேலு, அவ என்ன பண்ணாலும் சரி, எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் சரி, வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்கு நீதாண்டா எனக்கு துணையா நிக்கணும். ஐயா, எனக்கு என்னவோ இந்த நியூஸ் மேலே கொஞ்சம் சந்தேகமா இருக்குங்க. என்னடா சொல்ற? ஆமாங்கய்யா. ஐயா, இத்தனை வருஷம் உங்க வழியிலே வராதவங்க திடீர்னு இப்ப வந்து எதுக்கு பேப்பர்லாம் பேட்டி கொடுக்க போறாங்க? நீங்களே சொல்லுங்க ஐயா. அப்படியே அவங்க வரணும்னா உங்களை நேருக்கு நேரா பார்த்து பேசியிருப்பாங்கல்ல. எனக்கு என்னமோ இந்த நியூஸை யாரோ கிளப்பி விட்டுருப்பாங்கன்னு தான் நினைக்கிறீங்க. டேய், அவளை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாதுடா. அவ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடியவ தான். அவன் நேர்மையானவளா இருந்தா நேருக்கு நேரா என்கிட்ட வந்து பேசியிருக்கணும்ல. ஐயா, அவங்க நேர்மையானவங்க, நல்லவங்க ஐயா. நீங்க தாங்க ஐயா அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. நான் இந்த பத்திரிகையோட எடிட்டர்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்கிறேன். ஏன்பா ரத்னம், இவன் பாட்டுக்கு அந்த எடிட்டருக்கு ஃபோன் போட்டு பேச போய் அப்புறம் அவனுங்க ஆள் வைத்து மிரட்டிய அமைச்சர்னு நியூஸ் போட்டுட்டா இன்னும் பிரச்சனை ஆயிடும்பா. கொஞ்சம் பாத்துக்கப்பா. வேலு, ஆமா, நீ அதெல்லாம் எதுவும் பண்ணாத. வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நீ ஏன் கூடவே இரு. அது மட்டும் போதும்டா. வேலு, இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நம்புறது உன்னை மட்டும்தான்டா. அந்த நம்பிக்கையில தான் நான் கேட்கிறேன். இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்புடா. ஒருவேளை உன்னையும் மீறி ஏதாவது தப்பு நடந்து இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னப்பா வேலு, ரத்தனம் இந்த அளவுக்கு பேசிட்டு போறான்? வேலு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீதான் கூட இருந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கொடுக்கணும். மேடம், என்னாச்சு மேடம்? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அப்பா இவ்ளோ கஷ்டப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்ல வேலா. அம்மா ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அதான் நாங்க 2 பேரும் வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டாங்கல்ல. போனவங்க அப்படியே போக வேண்டியதானே. இப்ப இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்து எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கை குழந்தைய என்னை விட்டுட்டு போனப்போ இல்லாத கவலை இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது தான் வருமா? எதுக்கு இப்ப இந்த நாடகம்லாம்? அப்பா ஏன் அவங்களை இவ்வளவு தூரம் வெறுத்திருக்காருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மேடம், அவசரப்பட்டு வார்த்தையெல்லாம் விடாதீங்க.
ஜானகி அம்மா இந்த மாதிரி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ தப்பு நடந்திருக்கு மேடம். இத பாரு, சும்மா ஏதோ பேசணும்னு பேசாத. அவங்க இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏதோ அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுற. நீ அவங்கள பார்த்தது கூட இல்ல. உனக்கு என்ன தெரியும் அவங்கள பத்தி? மேடம், எந்த அம்மா வச்சு சொந்த பொண்ணு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைப்பாங்களா? உங்க அம்மா மேல உங்களுக்கு கோவம் இருக்கலாம், அதுல கொஞ்சம் நியாயமும் இருக்கு. ஆனா உங்க அம்மா கண்டிப்பா உங்க மேல பாசத்தோட மட்டும்தான் இருப்பாங்க மேடம். உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்காம இருக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டாங்க மேடம். அவங்க நினைப்பாங்க வேலா. அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி வேணா, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அப்பாவோட கௌரவம், அரசியல் செல்வாக்கு எல்லாத்தையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனால யார் நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது. அதே மாதிரி உனக்கும் நான் கடைசியா சொல்லிக்கிறேன். உன் மனசுல புதுசா முளைச்சிருக்கிற ஆசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பவும் போல அப்பாவுக்கு விசுவாசமா இரு. அனாவசியமா ஏதாவது ஹீரோயிசம் பண்றேன்னு என்னையும் என் அப்பாவையும் நிரந்தரமா பிரிச்சிடாத, புரியுதா? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். மேடம், நீங்க அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரஞ்சித்தை பத்தி இங்க உங்களுக்கு பாரு பேலா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ரஞ்சித், வருண் எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான். நான் ஏதோ எமோஷனலாவும் பேசல, அவசரமும் படல. பொறுமையா தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். என் மனசுல உன் மேல ஆசை இருந்துச்சு. உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அந்த ஆசையெல்லாம் துளி கூட இல்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி பேசணும்னு நினைக்காத. உன்னால முடிஞ்ச அப்பா கூட நின்னு சப்போர்ட் பண்ணு. இல்லைன்னா விலகி போயிடு ப்ளீஸ். டேய் வேலு, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போன ஜானகியை திரும்பி கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பிளான் போடுறியா? ஹம். டேய், நான் அந்த ஜானகியவே ஓட விட்டவடா. என்கிட்ட உன்னோட ஜம்பம் எல்லாம் பலிக்காது தம்பி. எப்படி ஒரே ஒரு நியூஸை வச்சு உங்க 2 பேரையும் காலி பண்ணை பாத்தியா? அதான்டா இந்த வேதநாயகியோட கெத்து. சொல்லுங்க மேடம். ரேணுகா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலை இங்க வந்தான். அவர் அங்க வந்தாரா? எதுக்கு வந்தாரு? வள்ளிக்கிட்ட ஏதாவது பேசினாரா? அவசரப்படாம முதல்ல நான் சொல்றத மட்டும் கேளு. உன் அம்மா மாதிரி நீ எனக்கு துரோகம் பண்ணிட மாட்டல்ல? அப்பா, கண்டிப்பா என்னால உங்களுக்கு எந்த அவமானமும் வராதுப்பா. இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்புடா. எப்படி மேடம் இப்படி ஆச்சு? உண்மையிலேயே வள்ளியோட அம்மா தான் பேட்டி கொடுத்துருக்காங்களா? எல்லாமே என்னோட பிளான் தான். வேலனுக்கும் வள்ளியோட அம்மாவுக்கும் ஒரே நேரத்துல செக் வச்சிருக்கேன். இத மீறி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சூப்பர் மேடம், இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு தெரியாம நான் பயந்துட்டே இருந்தேன். இனிமே நீ கவலைப்பட வேண்டியதில்லை ரேணுகா. ரத்தனத்தோட பேச்ச மீறி வேலன் எதுவும் பண்ண மாட்டான். அதனால வேலனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுக்காக எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம அமைதியா இருக்க கூடாது. அடுத்தது நான் சொல்ற மாதிரி செஞ்சா வேலனை இன்னும் லாக் பண்ணலாம். என்ன செய்யணும் மேடம்? நாளைக்கு இங்க வள்ளிக்கு நலங்கு வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ரத்தனம் வேலனை இங்க கூப்பிடுவான். அவனை இங்க வரவிடாம தடுக்கிறது தான் உன்னோட வேலை. யாரு? அவரையா?
நான் கோயிலுக்கு போகணும்னு கூப்பிட்டதுக்கே வள்ளியை கூப்பிட்டு நகை கடைக்கு போயிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலான்னு சொன்னவர் அவரு. இப்ப வள்ளிக்கு நலங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவர் அங்கதான் வருவாரு. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, இங்க வள்ளிக்கு நலங்கு வைக்கிற அதே டைம்ல உனக்கும் நலங்கு வைக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணணும். அவனை அங்கேயே லாக் பண்ணு. எப்படி மேடம் திடீர்னு நலங்குக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியும்? ஐயோ, வேலம் கூட உனக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நடக்கணும் மேடம். அப்படின்னா போய் உனக்கும் அதே டைம்ல நலங்கு வைக்க பாரு. வேலனை இங்க வரவிட்டா அவன் ஏதாவது பண்ணி எல்லாத்தையும் தடுக்க தான் பார்ப்பான். அப்புறம் நீ ஆசைப்படுறது எதுவுமே நடக்காது. ஓகே மேடம், ஓகே ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். இப்பவே நான் போய் பேசுறேன். ம் சரி, நான் வச்சிடுறேன். வேலு, என்கிட்டயே உன் வாழ்த்தனத்தை காட்டுறியா? நான் யாருன்னு போக போக காட்டுறேன். பள்ளி கழுத்துல தாலி கட்டுவேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உன்னை நம்புற வேலை. வேலு, இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நம்புறது உன்னை மட்டும்தான்டா. இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்புடா. உன் மனசுல புதுசா முளைச்சிருக்கிற ஆசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பவும் போல அப்பாவுக்கு விசுவாசமா இரு. என்னையும் என் அப்பாவையும் நிரந்தரமா பிரிச்சிடாத, புரியுதா? ஏங்க, நாளைக்கு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைல்ல? ஏன்? இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நாளைக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் வச்சுக்காதீங்க. ஓகே? ரேணுகா, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பேசணும். நீ எது கேட்குறேன்னு புரியாம நான் எப்படி பதில் சொல்றது? இல்லைங்க, நாளைக்கு எனக்கு நலங்கு வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க கட்டாயமா இருக்கணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதான் முன்கூட்டியே உங்ககிட்ட வந்து சொல்றேன். இப்போ என்ன திடீர்னு? ஏற்கனவே தான் நலங்கு வைக்க தேதியெல்லாம் குறிச்சாச்சுல்ல. அதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. அப்படியே இப்போ மாத்துறாங்க. அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியலங்க. நாளைக்கு ஏதோ விசேஷமான நாளாம். அதான் நாளைக்கே எனக்கும் ஆனந்திக்கும் நலங்கு வச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏங்க, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கு தான் வள்ளிமானத்துக்கு நலங்கு வைக்கிறதா ஐயா சொன்னாரு. அங்க வேற நிறைய வேலை இருக்கும். நீங்க வேற இப்ப திடீர்னு பிளானை மாத்தி வச்சிருக்கீங்க. அதான் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு யோசிக்கிறேன். இந்த திடீர் பிளானே நாளைக்கு உங்களை அங்க போக விடக்கூடாதுங்கிறதுக்காக தானே. அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஏற்கனவே எங்க அப்பா அம்மா 2 பேரும் உங்க மேல நம்பிக்கையே இல்லாம இருக்காங்க. ஏண்டி, அந்த வேலனுக்கு இந்த கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரியாவே சுத்திட்டு இருக்கான். அவனோட தங்கச்சி கல்யாணமும் இதுல அடங்கி இருக்குன்னு அவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க மட்டும் இந்த நலங்குக்கு வராம போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல சந்தேகம் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் பாதிப்பு வரும். பாத்துக்கோங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு என் மேல டவுட் வந்துடுச்சா? பின்ன என்ன, வராதா? கொஞ்சமாச்சு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும். சும்மா எப்ப பார்த்தாலும் அந்த வள்ளியோட நினைப்பிலே சுத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி எல்லாருக்கும் நம்பிக்கை வரும்? இங்க பாருங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாருமே உங்களை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அத எதிர்பார்க்கவும் கூடாது. அதனால கொஞ்சமாவது இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நடிக்கவாது செய்யுங்க. அப்பதான் எங்க வீட்ல எல்லாரும் உங்களை நம்புவாங்க. அப்பதான் ஆனந்திக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கும். நீங்களும் ஆசைப்பட்ட மாதிரி வள்ளியவே கல்யாணம் பண்ணிக்க முடியும். இல்லனா உங்களுக்கு தான் சிரமம். அப்புறம் பாத்துக்கோங்க. அப்படின்னா நாளைக்கு நாங்க போனா தேவையில்லாத பிரச்சனை வரும்ல? டவுட்டே வேண்டாம், கண்டிப்பா இங்க பிரச்சனை தான். எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இங்க ஒரு வழி ஆக்கிடுவாங்க. சரி சரி, நாளைக்கு நான் இங்கே இருந்துடுறேன். நீ அவங்க கிட்ட போய் மற்ற ஏற்பாடுலாம் பண்ண சொல்லு. சரிங்க,
அப்ப நான் சொல்லிடுறேன். ம். அட ஏங்க உங்க முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்கீங்க? நல்லா சந்தோஷமா இருங்க. நான் உங்க கல்யாணத்தெல்லாம் தடுக்க மாட்டேன். இதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டிஸ்க்கும் வீட்ல இருக்கிறவங்கள நம்ப வைக்கிறதுக்காக தான். அதனால நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ம். இவன் நிஜமா தான் சொல்றாளா இல்ல வேற எதுவும் பிளான் வச்சிருக்காளா? ஒண்ணுமே புரியலையே. சுமதி, மாமா இங்க வாமா. வேலு பையல இன்னும் காணோமே, என்னாச்சு அவனுக்கு? தெரியல மாமா, இன்னும் இந்த பக்கமே வரல. ஓ, சரி சரி, நீ போய் வேலையை பாரு. போ. சரிங்க மாமா. வர வர அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போயிட்டு இருக்கு. எப்பவுமே வள்ளி கொண்ணுன்னா முன்னாடி வந்து நிக்கிறவன் இப்போ என்னடான்னா நலங்கு வைக்க போறோம், இன்னும் அவனை காணோம். எங்க போனா? என்ன ரத்னம், ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? வேலனை பாத்தியாக்கா? நிச்சயத்துக்கு வராம இருந்த மாதிரியே இன்னைக்கும் ஃபங்க்ஷனுக்கு வரல. வள்ளிக்கு நலங்கு வைக்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? என்னப்பா நீ, அவன் என்ன முன்ன மாதிரியா இருக்கான்? அவனோட சொந்த வாழ்க்கைய பார்க்க போயிட்டான். நீ தான் எல்லாத்துக்கும் இன்னும் அவனையே எதிர்பார்த்துட்டு இருக்க. அக்கா, என்னக்கா சொல்ற நீ? வள்ளியோட நலங்குக்கு வராம அப்படி என்ன அவனுக்கு சொந்த வேலை? ஐயோ ரத்னம், வேலனுக்கும் இன்னைக்கு தான் நலங்கு. என்னது? வேலனுக்கு நலங்கு வைக்கிறாங்களா? ம் என்னக்கா, அவன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. ம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒருவேளை இதெல்லாம் உனக்கு எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும்னு நினைச்சானோ என்னவோ. ரத்னம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. இனிமே எல்லாத்துக்கும் வேலனை எதிர்பார்க்கறத நீ கொஞ்சம் மாத்திக்கோ. உனக்கு ஏதாவது வேணும்னா ரஞ்சித்தை கூப்பிட்டு சொல்லு, அவன் உனக்கு செஞ்சு கொடுப்பான். ஆமாம் மாமா, இனிமேல் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்க. சரிக்கா. இருங்க வரேன். ஏன் மகனே, நீங்க நாட்டுக்கு திடீர்னு நலங்கு வைக்கணும்னு சொல்லிட்டீங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன பண்றது? இன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்குதான், அதனாலதான் திடீர்னு வைக்க வேண்டியதா போயிடுச்சு. சரிங்க மகனே. ஆ வணக்கம். நல்லா இருக்கு. போங்க. இந்த வந்து. டேய் வேலு, என்னடா இங்கே நின்றுட்டு இருக்க? அப்பா, அங்க வள்ளி மேடம்க்கு நலங்கு வைக்கிறாங்கப்பா. நாங்க இருக்கணும்ப்பா. டேய், அதுக்கா இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க? போடா, போய் அங்கே இருக்கிற வேலையை போய் பாரு. போ. எப்படிப்பா?
நான் அங்கே போயிட்டா ரேணுகாவோட அம்மா பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவாங்க. டேய் அந்த அம்மா எப்படா பிரச்சனை பண்ணாம இருந்திருக்கு? இதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கிளம்பு. ஆனந்தி வேற பாவம்ப்பா, ரொம்ப ஆசையாக கிளம்பிட்டு இருக்கா. என்னால் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இருக்கும். கார்த்தி கேட்டானா நான் என்னப்பா பதில் சொல்றது? வேலு, பேசாம நீ ஒன்று பண்ணு. நீ பாட்டுக்கு கிளம்பி ஐயா வீட்டுக்கு போ. அங்கே போய் எல்லா ஏற்பாடையும் நீ பார்த்துக்கிட்டு இரு. இங்கே ஏதாவது சொல்லி நான் டயத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே நீ இங்கே வந்துரு. ஆ, சரிப்பா, அப்போ நான் கிளம்புறேன். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சமாளிங்க. ஆ. ஏதாவது பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா, நான் நான் பார்த்துக்கிறேன். ஆ. நீ கிளம்பு, நீ கிளம்பு ராஜா. பத்திரம்பா, பார்த்து போ. ஆ சரிப்பா, வண்டியில் நான் வந்துடுறேன். பொறுமையா போ. டேய் வேலை, வந்தவங்க எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. ரத்னம், நீ வேலை இங்கேதான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவன் இல்லாதது எனக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்குக்கா. அவன் நிழல் மாதிரி கூடவே இருந்துட்டானா, திடீர்னு இல்லைன்னதும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கே தெரியாம அவன் பேர் தான் எனக்கு வருது. கவலைப்படாதீங்க மாமா, இனிமேல் உங்களுக்கு எல்லாமாவே நான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்க. ஐயா வேலன் வந்தாச்சுயா. டேய் ஐயா, வேலா, ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. எங்கடா போயிருந்த? அம்மா இந்தாங்கம்மா. ஐயா, சாப்பாடெல்லாம் ரெடி. வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்ப தாம்பூலம் பை இருக்கு. வேற ஏதாவது செய்யணுமாங்கய்யா?